அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆலய தரிசனம் அப்படின்ற ஒரு தலைப்புல நாம இருக்கிற இடம் பாடியநல்லூர் மருத்துவச்சி அம்மன் கோயில். இந்த கோயிலினுடைய விசேஷம் என்னன்னா உங்களுக்கே தெரியும். நித்திய கால ஓம பூஜை, தினமும் ஓமம் நடக்கக்கூடிய ஒரே கோயில், சிறப்பு பெற்ற கோயில் இந்த மருத்துவச்சி அம்மன் கோயில். இந்த கோயிலில் 1/6/2025 அன்று ஒரு சிறப்பு நடக்க போகுது. அது என்னன்றத இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் திரு ஜடாமுடி சித்தர் ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களுடைய வாயாலே கேட்போம். நாளைக்கு என்ன சிறப்புன்றத வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஹரிஓம் நம சிவாய. ஐயா, நாளைக்கு 1/6/2025 அன்று இந்த கோயிலில் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்றத நீங்களே மக்களுக்கு தெரிவிங்க. ஸ்ரீலஸ்ரீ சதுர்த்தி சுவாமிகள் பாத யாத்திரை முடித்து இந்த கோயிலுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக வருகின்றார். ஐயா, பாத யாத்திரைன்றது எல்லாரும் பண்ணக்கூடியதுதான். ஐயாவுடைய தனிப்பட்ட சிறப்பு என்னங்க அந்த பாத யாத்திரையில? நர்மதா நதி எந்த இடத்துல புறப்படுறதோ, கடல்ல போய் எந்த இடத்துல கலக்குதோ அந்த இடத்திற்கு 3 வருடம் 3 மாதம் 13 நாள் 1/5/2025 அந்த பாத யாத்திரை முடிச்சிருக்காரு. முடித்து நம்ம காசி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை இது எல்லா இடங்களுக்கும் சென்று நம்ம கோயிலுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வர்றாரு. ஐயா, உண்மையிலே நீங்க சொன்ன சிறப்பு தான். ஏன்னா இப்படி ஒரு பாத யாத்திரையை நான் கேள்விப்பட்டதே இல்லை. சாலையில நடந்து பார்த்துருக்கோம். ஆனா ஒரு நர்மதா ஆற்றின் கரையோரமாவே ஐயா நடந்து போயிருக்காரு. அதுவும் முடிச்சு இத்தனை வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்காரு ஐயா. இப்ப நமது கோயிலுக்கு வராரு அப்படின்னும் போது உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அன்னைக்கு, அதாவது 1/6/2026 அன்னைக்கு நம்ம கோயில்ல என்னென்னலாம் நடக்க போகுது, என்ன நிகழ்ச்சி நிரல் வச்சிருக்கீங்க? ஐயா, யாருமே பண்ண முடியாத நிகழ்ச்சியை சுவாமிகள் வந்து பாத யாத்திரை முடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ரிஷிகள் தான் அந்த பாத யாத்திரையை நடத்தியிருக்காங்க. கரை ஓரமா ஒரு நேரத்துல அவருடைய பாதத்தை நான் பார்க்குறப்போ கண்ணில் தண்ணீரே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 இன்ச்சு 3 இன்ச்சு பாலமா வெடிச்சு இருந்துச்சு. அந்த சூழ்நிலையும் பாத யாத்திரையை நல்லபடியா முடிச்சிருக்கு வந்திருக்காரு. அவர் பாதத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணணுங்கிறது முதல் கடமை. அது மட்டும் தாங்களா, இல்ல வேற எதனா ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா? அதாவது இங்க கோயிலுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இங்க கலச பூஜை பண்ணி, யாக பூஜை பண்ணி, கன்னிகா பூஜை பண்றதா பூஜைக்கு இப்ப எல்லாரும் வரலாங்களா? நீங்களே சொல்லிடுங்க ஐயா. காசு பணங்கிறது யாருக்கும் கிடையாதுயா. அவங்க வந்து நேரடியா வந்து சுவாமிகள் வையகங்கிற மாதிரி எல்லாரும் அந்த இன்பத்தை பெறணும். வந்து இந்த யாகத்துல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அன்னதானம் கொடுக்கறத வயிறார சாப்பிட்டுட்டு எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். மக்களே, இப்ப பார்த்துருப்பீங்க. யார் யாராலும் முடியுமோ அவங்களாம் இங்க வந்து கலந்துக்குங்க. கன்னி பூஜைன்றது உங்களுக்கே தெரியும். கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் எல்லாருமே இங்க வந்து கலந்துக்கலாம். எந்த வித கட்டணமும் கிடையாது. சொன்ன மாதிரி ஜடாமுடி சித்தர் ஐயா இங்க இருப்பாங்க. அதே மாதிரி மருத்துவச்சி உபாசகர் திரு சாந்த நதிக்கரையோரமா 3 வருடங்கள் 3 மாதங்கள் 13 நாட்கள் தொடர்ந்து அவர் வந்து நடந்து சென்றிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகான் வராங்க, சதுர்த்தி சுவாமிகள். அவர்கள் முன்னிலையில இந்த கன்னி பூஜை யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ வந்து கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு காலையில இது நடக்குது. சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களால முடிஞ்சவர்களை அனுப்பி வைங்க. எந்த கட்டணமும் கிடையாது. வந்து தரிசிச்ச அம்மன் சங்கிலி கருப்பு ஆலயத்தினுடைய சார்பாகவும் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த மகான நாளைக்கு ஒரு நாள் இங்க தரிசிக்கலாம். ஏன் நாங்க இதை சொல்றோம்னா, அவர் திரும்பவும் அவரை நம்ம வந்து பார்க்க முடியாது. திரும்ப ஐயா எங்க போயிடுவாங்க?
அதனால இது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால இந்த இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ரெட் ஹில்ஸ் அடுத்து பாடியன். அத பார்த்த உடனே நேரா நீங்க வரதராஜன் தெருவுல யார கேட்டாலும் சொல்லுவாங்க. மருத்துவச்சி அம்மன் ஆலயம், சங்கிலி கருப்பு சுவாமி ஆலயம் கேட்டாலே சொல்லிடுவாங்க. எல்லாருமே இங்க இருப்பாங்க. நாளைக்கு வந்து தரிசிச்சுட்டு போங்க. கன்னி பெண்கள்லாம் இந்த பூஜையில கலந்துக்குங்க. நாளைக்கு வளர்ச்சிக்கும், மக்கள் சுத்தி இருக்கவங்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த ஐயாவுடைய வருகை ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதை சொல்லித்தான் ஐயா நான் வந்தே ஆகணும். ஐயா உங்களுக்கு எப்படிங்க பழக்கம்? ஐயா நான் யாத்திரை போயிருந்தேங்க. அப்போ காசில தான் அவரு எனக்கு அறிமுகமானாரு. அவரு புறப்பட்டு காசிக்கு போற நேரத்துல என்னோட கூட இருந்தாரு. நான் இந்த பக்கம் சென்னைக்கு வந்துட்டேன். அவர் அந்த பக்கம் யாத்திரைக்காக கிளம்பிட்டார். அவரு எவ்வளோ பேர் நண்பர்கள், சில மடாதிபதிகள் எல்லாரோடைய தொடர்பும் வந்து கட் பண்ணிட்டாரு ஃபோன் நம்பர. என்னுடைய நம்பர அவர் வச்சுக்கிட்டு, யாத்திரை கிளம்புனதிலிருந்து இந்த 3 வருடம், 13 நாள், 3 மாசம் ஆவது ஃபோன்ல வந்து தொடர்பு கொள்வாரு. நானும் தொடர்பு கொண்டு பேசுவேன். அவரு பெற்ற இன்பம் நானும் பெறணும் என்பதற்காக வீடியோ கால் எடுத்து அந்த நர்மதா நதியில அந்த பக்கத்துல 3 வருஷமா அவர் மூலியமா எனக்கு கிடைச்சது. இந்த மருத்துவச்சி துணையால அவருக்கு எனக்கு அறிமுகம் ஆனாரு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்ப உங்க மூலியமா ஐயா வராங்க. ஸோ எல்லாருமே இந்த பயனை அடையணும். ஏன்னா ஒருத்தர் ஒரு விதத்தை செஞ்சுட்டு வரும்பொழுது அவர்களை நம்ம பார்க்கும்போது அந்த பலன்ல கொஞ்சம் நமக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மட்டும் கிடைச்சா பத்தாதுன்றதுனாலதான் ஆலயத்துக்கு வருகை தர வைக்கிறாங்க. நாளைக்கு எதனா எடுத்துட்டு வர சொல்லாங்களா மக்களை? அவங்களுக்கு எதனா தேவை? ஆமையா, அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பால், வெல்லம், நெய், இது வந்து பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு வாங்க. பணம் எதுவுமே கட்ட தேவையில்ல. கன்னி பூஜையில கலந்துக்கலாம். எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நம்ம சொல்றோம். அது யார் யாருக்கு கிடைக்குதுன்றது நாளைக்கு வரவங்களுக்கு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த பலன் எல்லாருக்கும் சேரணும்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். ஐயாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். யாருக்கு பிராப்தம் இருக்கோ சரிங்க, அவங்க தான் இந்த பூஜையில கலந்துக்க முடியும். அவரை தரிசனம் பண்ண முடியும். அந்த பிராப்தம் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோ மூலியமா அவங்களுக்கு ஒரு தெரிவிக்கிறோம் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அனைவரும் வருக, நலன் பெருக என்பதை ஆலய ஸ்தாபகர் மற்றும் மருத்துவச்சி உபாசகர் சாந்தகுமார் அவர்களின் வாயிலாக மருத்துவச்சி துணை அனைவரும் வருக, சதுர்த்தி சுவாமி அருள் பெறுக. நன்றி, வணக்கம்.